இப்போ விஜய் அவர்கள் ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியிலும் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. 2 வேட்புமனுவிலேயே ஒரு வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியிலயும், கொளத்தூர் தொகுதியிலயும் ரூல்ஸ மீறியதற்கான எஃப்ஐஆர் போட்டத சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூடுதலாக ஒரு விஷயம் மதுரை மாவட்டத்துல இவர் மாநாடு நடத்தும்போது ஆகஸ்ட் 2025ல மாநாடு நடத்தும்போது ராம்பாக்ல இருந்து ஒருத்தரை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை இதுல சுட்டி காட்டியிருக்கிறார். எனக்கு இது முன்னாடியே தெரியாது. காவல்துறை என்கிட்ட சொல்லல, சம்மன் கூட அனுப்பல. அதனாலதான் இதுல குறிப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அதற்கு ஒரு காரணத்தையும் அந்த மனுவிலேயே குறிப்பிட்டிருக்கிறாரு. வேட்பு மனுவுல பெரம்பூர்ல ஒரு மாதிரி, திருச்சி கிழக்குல ஒரு மாதிரி இருப்பது என்பது அவருடைய வேட்பு மனுவுக்கு சிக்கல் வந்துடாதா? நிச்சயமா வரும். நிச்சயமா வரும். அதே நேரத்துல நாம அவருடைய வேட்பு மனுல என்ன எல்லாம் சாராம்சங்களா இருக்குன்னு சொல்லிட்டு பெரம்பூர் விஷயத்த நம்ம பேசிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லா இதுலயும் நம்ம பேசி முடிச்சுட்டு என்னெல்லாம் அவரு அவருடைய குடும்பத்தாருக்கே கொடுத்த கடன்கள் ஆகட்டும், அதே நேரத்துல இவ்வளவு கோடி இத விட்டுட்டு வர்றாரு, வருஷம் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஆள்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க ஒண்ணுமே காணோம் வேட்புமனுல. அவர் சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் வேட்புமனுல அவர் காமிச்ச ஒரு இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. அது ஒரு புறம். இன்னைக்கு திருச்சியில கொடுத்த வேட்புமனுல பெரம்பூருடைய இதுவும் குடத்தூருடைய கூட மதுரை வழக்கு அதையும் இங்க காமிக்கலன்னு தெரியல. அத பெரம்பூர்ல இங்க காமிச்சிருக்கணும். அந்த வழக்கு விஷயத்த அங்க காமிச்சிருக்கணும். முதல்ல நீங்க 2 வேட்புமனு போட்டதே உங்களுடைய பயத்தை காமிக்குது. இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, முன்னாடி அமைச்சரா இருந்தாலும் 4 இடத்துல போடலாமா. ஒரு அமைச்சரா இருந்த ஆளு அது கூட தெரியாம இப்பதான் புரியுது அம்மையார் ஜெயலலிதா இவங்க எல்லாம் அமைதியா வச்சிருந்தாங்க. நீங்களாம் பேசாம இருக்கணும். நீங்க பேசுனாக்கா நம்மளுடைய கட்சி விஷயம் வெளியே தெரிஞ்சிரும், எல்லாருமே சிரிச்சிருவானுங்க, எனக்கு அசிங்கமா போயிரும், பேசாம இருந்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எந்த ஒரு பேசிக்கும் தெரியாம தான் இவங்க எல்லாம் போய் திரும்ப அவரு கூட சேர்ந்திருக்கிறாங்க. இந்த வேட்புமனு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டாலும் அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் ஸ்டாலின் சார் தான் காரணம்னு சொல்லுவாங்க. இவங்க பண்ற குளறுபடிகள்லாம் ஸ்டாலின் சார் ஆதவர்ஜுன பேசுவார், என்ன எங்களை பார்த்து பயந்துட்டீங்களா, நாங்க மீண்டும் அடிப்போம் பார்த்து திரும்ப அடிப்போம் பாக்குறீங்களா, நாங்க அடிச்சா தாங்க மாட்டீங்க பாத்தீங்களா, எங்க வேட்புமனு எல்லாம் நீங்க இது பண்றீங்களா சொல்லிட்டு திரும்ப பேசு. இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது யாசர். இவங்களுக்கு ஆக்சுவலா யாரோ இயக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் ஒழுங்கா இயக்க மாட்டாங்க, இவங்களும் ஒழுங்கா இயங்க மாட்டாங்க. இவங்களுக்கு அரசியல் புரிதல் மேல் மட்டத்துல இருந்து அடிமட்டம் வரை யாருக்கும் கிடையாது. இவங்க தலைவர்கள் அரசியல் மையப்படவே இன்னொரு 25 வருஷம் ஆகும். அந்த 25 வருஷத்துல இவங்க கட்சியில இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிற அரசியல் பட்ட பிறகுதான் இவங்க தொண்டர்கள் சொல்லக்கூடிய இந்த ரசிகர்களை அரசியல்படுத்த முடியும். குறைஞ்சது 2050 வருஷம் வரை இவங்களுக்கு தேவைப்படும் அந்த அசைன்மெண்ட் இவங்க முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க இதை பத்தில பேச முடியும். எந்த விதமான புரிதலும் இல்ல, எந்த விதமான டிசிப்ளினும் இல்ல, எதுவுமே கிடையாது. they don't have any manners, any etiquette, எதுவும் கிடையாது. அந்த வகையில இன்னைக்கு வேட்புமனு வேட்புமனு ஆக்சுவலா அந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸிங் முடிச்சப்பறம் தான் நமக்கு தெரியும் இன்னும் எவ்வளவு நாளா இருக்கு. ஸ்க்ரூட்டினி வந்த பிறகுதான் தெரியும். அத வாயே கூசாம கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இதுக்கும் ஸ்டாலின் சார் காரணம்னு சொல்லுவாங்க. இல்ல அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா விஜய் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலாம் வழக்கு போட்டிருக்கிறாரு, மூத்த வழக்கறிஞரை வச்செல்லாம் வாதாடி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர் இவருக்கு தெரியலன்னு சொல்வதை காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்னா ஏற்கனவே இந்த ரேம்பாக்ல இருந்து விழுந்த பையன் புகார் கொடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம மீடியாக்கள்லாம் வெளியாச்சு அப்படின்றப்போ எனக்கு தெரியல அப்படின்ற அந்த காரணத்தை எப்படி புரிஞ்சு கொள்வது? ஒருவேளை நீங்க சொல்வதை போல திமுக மீது பழி போடுவதற்கு தான் அப்படி பண்றாரோ? அதுதானே யாசிர் எஸ்கேபிசம். ரொம்ப சிம்பிளுங்க. யார் மேலேயாவது பழிய போட்டுறணும், எனக்கு தெரியாது, நான் இதை பார்க்கல, இதுக்கு இது வரல, என் நாளைக்கு வரல, எனக்கு வேற வேலை இருந்துச்சு, நான் பிஸியா இருந்தேன், இது அவங்க சதி, இவரு பண்ணிட்டாரு, போலீஸோட சதி, ஆட்சியாளர் சதி, கலெக்டர் சதி, இப்ப ஆர்ஓ சதி, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவங்க அதான் சொல்றேன்ல, இவங்களுக்கு அடிப்படை விஷயமே கிடையாது. பார்த்தாங்க இது வழக்கமா காலங்காலமா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் பழி போட்டுட்டே ஆட்சிக்கு வந்தாரு.
ஜெயலலிதா அம்மையார் வந்து பழி போட்டே ஆட்சிக்கு வந்தாங்க. இங்க வந்து திமுக மேல பழி போட்டா, திமுகவை தப்பா பேசினா, திமுக மேல அவதூறு சொன்னா, திமுக இது பண்ணுது அது பண்ணுதுன்னு சொன்னா 2 பேர் ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் வந்துட முடியாது? அதே ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இவங்க மேல பழி சொல்லிட்டே இருப்போம். என்ன பண்ணாலும் அவங்கதான் காரணம்னு சொல்லுவோம். என்ன நடந்தாலும் அவங்கதான் காரணம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அந்த பழி போட்டாக்கா எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நம்மளையும் ஆட்சிக்கு வந்துட முடியாது இங்கிற ஒரு குருட்டுத்தனமான நப்பாசில வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. இது என்ன கொடுமைனா, உள்ள இருக்கிற சீனியர்ஸான நாஞ்சில் சம்பத்தும் செங்கோட்டையன் கூட இது சொல்லித்தாரு. ஏடா டே இதெல்லாம் பண்ணாதீங்கடா, இதெல்லாம் வந்து புளிச்சு போன பழைய விஷயம். இதெல்லாம் பண்ணி அந்த அம்மாவே வேற வழி இல்லாம இதெல்லாம் பண்ணி அவங்க ஜெயிச்சுட்டு இனிமேல் அதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. இவங்க 2 பேரே சொல்லாம இருக்கிறாங்க. அதுதான் உள்ளதே பெரிய கொடுமை. இல்ல சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு கூட மாநில அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறாரு. இல்ல நாளைக்கு பெட்ரோல் விலை கூட போகுதுங்க. இப்ப ஷெல் பெட்ரோல் கம்பெனி விலை கூடியாச்சு, நயாராவோட பெட்ரோல் கூடியாச்சு. நாளை இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெட்ரோல் விலை கூடலாம். இதுக்கும் ஸ்டாலின் சார் நீங்க டெல்லிக்கு போய் ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கல, ஈரானுக்கு நீங்க ஏன் போல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை நீங்க ஏன் போயிட்டு ஓபன் பண்ண சொல்ல, நீங்க ட்ரம்ப் கிட்ட ஏன் பேசல, வாஷிங்டன்ல போய் நீங்க ஏன் வந்து வெள்ளை மாளிகையில உட்காந்து ட்ரம்ப் கூட நேருக்கு நேரா சண்டை போட்டு வரல, ட்ரம்ப் காலரை ஏன் நீங்க பிடிக்கல, என்கிட்ட கொடுத்து பாருங்க நான் காலர் ட்ரம்ப் காலரை போய் பிடிச்சிட்டு வருவேன்னு சொல்லுவாரு. கீழே இருக்கிற விசில் அடிச்சா மக்கள் விசில் அடிக்கும், அதுக்கும் விசில் அடிக்கும், அதுவும் நம்புவோம். காரணம் இவங்க அந்த அந்த ஒரு சில ஒரு செக்டர் ஆஃப் கூட்டத்தை வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து அந்த வண்டியில கீழே விழுந்த டிராமா, இந்த டிராமாக்கு எல்லாம் ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் வச்சிருக்காங்க. சமீபத்துல ஒரு பொண்ணு வந்து அவர் பார்த்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சிருக்காங்க. அந்த செட் ஆஃப் பீப்புளை வந்து இவங்க ரெகுலரா கூட்டு வந்து அசம்பிள் பண்ணி எல்லாரு கையிலயும் விசில் கொடுத்து எல்லாருக்கும் ஃப்ரீயா வந்து வந்தோடனே விசில கொடுத்துடுறது. அவங்க எல்லாம் கீழே இருந்து விஜய் வாயை திறந்தாலே விசில் அடிச்சிடுறது. விஜய் வந்து தலையை சொல்லிட்டு கையை தூக்கினாலும் விசில் அடிச்சிடுறது. இந்த மாதிரி ஒரு செட்டப்ல போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய பாடமா இருக்கும். எனக்கு பெரிய பயம் என்னன்னா, டாக்டர் ஒரு மிகப்பெரிய பயம் என்னன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு இந்த பசங்க இந்த பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கொலை பண்ணிட்டு இவங்களை தற்கொலை எல்லாம் பண்ணிக்கூடாது. நீ ஓட்டு போடல அதனாலதான் எங்க அண்ணன் ஜெயிக்கல, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு அவன் தலையில கள்ளத்துக்கு போடுறது, அவனை கொலை பண்றது, இவன் தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்காம இருந்தா மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இதுக்காவது இப்ப இவங்க பேசணும். தாலுகா கட்சிக்காரங்க இதற்காவது பேசணும். ஏன்னா அது மிகப்பெரிய நான் சீரியஸா பேசுறேன். நான் இத வந்து சார்காஸ்டிக்காவோ ஜோக்காவோ சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன். இது நடக்கும். ஏன்னா இந்த பசங்க மூர்க்கமான கல்ட் பிஹேவியர் கூட்டம். இது என்ன வேணுமானாலும் செய்யும். நீங்க ஓட்டு போடலாம் உங்களை கொலை பண்ணும். விஜய் ஜெயிக்கிறன்னா தற்கொலை பண்ணிக்கும், வீட்டை எரிக்கும், வாகனத்தை எரிக்கும். இது எதை வேண்டுமானாலும் இந்த கூட்டம் செய்யும். அதற்கு அந்த கட்சியுடைய தலைமை இப்பமே பொறுப்பேற்று அதை வழி நடத்தும். தேர்தல்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, வெற்றி தோல்வினா என்ன, அடுத்தடுத்த வாய்ப்புகள்னா என்ன, இத வந்து சொல்லி கொடுத்து இப்ப இதான் நாங்க அரசியல் படுத்தணும்னு சொல்றோம். அது விஜய் பண்ணுவதை போல தெரியலையே. ஏன்னா ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்றாங்க, வேனுக்கு மேல ஏறக்கூடாதுன்றாங்க, பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் சொல்லுது. புசியான முதல் அறிக்கை விடுறாரு, யாரும் பின்தொடர்ந்து வராதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் அவர்கள் அதை சற்றும் மதிக்காம வேனுக்கு மேல ஏறி கரூர்ல எப்படி ரோட் ஷோ பண்ணி ஆட்களை கூட்டிட்டு வந்தாரோ அதே போல ஆட்களை கூட்டிட்டு வர்றாரு. 30 நிமிஷம் காத்திருந்து நல்ல நேரத்திற்காக வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அது வரைக்கும் அந்த கூட்டம் காத்திருக்கு. பெரிய நெருக்கடிகளை சந்திச்சு 2 பேர்லாம் அன்னைக்கு மயங்கி விழுந்தாங்க. ஸ்கூல்ல 10th எக்ஸாம் எழுதக்கூடிய பசங்க எழுதிட்டு இருக்கும் போது டிவிக்கேன்னு கத்து ஸ்கூல்ல அறிவிப்பெல்லாம் பண்ணுவதை பார்க்க முடியுது. இப்படியான முறைகேடுகளை விஜயே பண்ணும்போது அவரிடம் இதை எதிர்பார்க்க முடியுமா? அவரே ஒரு ஆன்டி சோசியல் தானங்க. விஜய் இஸ் அன் ஆன்டி சோசியல் எலிமெண்ட். இதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் முழுக்க ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டுங்க. இது உண்மை. இது ஏன்னா சோசியல்னா என்ன, தன்னோட ஃபேமிலிய ஒழுங்கா நினைக்கிறது, தான் மற்றவங்க எக்ஸாம்பிளா இருக்குது.
he is ஆன்டி சோசியல். அவர் ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட். அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட் இப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் தன்னை காட்டிப்பாரு. இத ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த பசங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இன்ஸ்டிகேட் பண்றது. என்ன மாதிரி இரு, நான் இதுக்கெல்லாம் பயந்தனா பாத்தியா, ஸ்டாலின் சாருக்கு பயந்தனா பாத்தியா, எலெக்ஷன் கமிஷனுக்கு பயந்தனா பாத்தியா, நீ பயப்படாத, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு தூண்டி விடுறதுங்க. இட்ஸ் மியர் தூண்டுதல். நேரடியாக அவர் செய்யற ஆன்டி சோசியலிஸ்ட் நேரடியாக செய்கிறார். இதுதான் உண்மை.